Hello students, in this video we are going to see about the input, some types of inputs, particularly the checkbox, and then next thing is hidden controls and then submit button. So three types of input buttons patti we are going to discuss. So in this first one, checkbox. So checkbox, the difference between the radio button and checkbox I already explained in the earlier video. That means radio, in this radio button ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஒரு லிஸ்ட்லேருந்து ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். whereas in the check box you can select more than one option. more than one. இப்போ இங்கே ஃபுட்பாலையும் செலக்ட் பண்ண முடியும், பேஸ்கெட் பாலையும் சூஸ் பண்ண முடியும். whereas ரேடியோ பட்டனில் இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பட்டனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே சின்டாக்ஸ் வைஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட கோடிங்கில் 3 இன்புட் டைப், தட் இஸ் 3 செக் பாக்ஸ் வச்சுருக்கீங்க. ஃபுட்பால்னு ஒரு செக் பாக்ஸ், பேஸ்கெட் பால் ஒரு செக் பாக்ஸ், ரெண்டுமே பேஸ்கெட் பால் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நேம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு என்னதான் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ 3 செக் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன கொடுக்குற, இந்த டைப் அப்படிங்கிற இடத்துல யூ ஹாவ் டு கிவ் செக் பாக்ஸ். நீங்கள் ஏர்லியர் பார்த்தீங்கன்னா டைப் அப்படிங்கிற பிளேஸில் ரேடியோ அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அதுக்கு முன்னால் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க. இங்கே என்ன கொடுக்குறீங்க, டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். இந்த சிமிலர் வே நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, இந்த ஹிடன் கண்ட்ரோலில் இங்கே டைப் இஸ் ஈக்குவல் டு ஹிடன் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் இன்புட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ சப்மிட் பட்டன்னா டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் கொடுப்பீங்க, ரீசெட் பட்டன்னா டைப் இஸ் ஈக்குவல் டு ரீசெட்னு கொடுப்பீங்க. அது ஒன்று தான் சேஞ்ச் இருக்கும். அண்ட் தென் இதுக்கு நேம் கொடுக்குறீங்க. இது அத்தனையுமே ஒரே லிஸ்ட்டாக இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு நேம் கொடுத்தாச்சு. அண்ட் தென் அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ கண்டென்ட்டு, அது இந்த இன்புட் டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு கிவ். ஓகே, இங்கே இன்புட் டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு கிவ் ஃபுட்பால், பேஸ்கெட் பால் அந்த மாதிரி இன்புட் நீ கொடுக்குற. தென் சேவ் பண்ண ஆஸ் யூஷுவல் வெப் ப்ரௌசரில் ரன் பண்ண அப்படின்னு சொன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் உனக்கு வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி text, this is about the checkbox. And then the next thing is hidden control. So hidden control அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோலில் ஒன்ஸ் ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரன் பண்ணிட்டேன்னா the information in the hidden control that will be அந்த ஃபார்மில் அது என்ன ஆகிடும், உனக்கு அது ஹிடன் இன்ஃபர்மேஷனாக ஆகிடும், வெளியில் தெரியாது. the information which will be hidden அது ஹைட் ஆகிடும், உனக்கு அது வெளியில் தெரியாமல் ஆகிடும். ஸோ அந்த கண்ட்ரோலுக்கு நீ இட் கேனாட் பி சீன் பை பர்சன் யூஸிங் த ஃபார்ம். அந்த ஃபார்ம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ, நீ கொடுத்துருப்ப அந்த ஃபார்மில் சம் இன்புட் கொடுத்துருப்ப, ஆனால் அதை ரீட் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே அது என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நீ என்னென்னு சொல்லுவ, ஹிடன் அப்படின்னு சொல்லுவ. ஸோ இதுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிற, டைப் இஸ் ஈக்குவல் டு ஹிடன் மாத்திர. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நேம் இங்கே இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிகாஸ் நீங்கள் கொடுத்துருக்க இந்த இமெயில், இந்த வேல்யூ என்னவா இருக்க போது, இந்த wptckl@gmail.comங்கிறது நீ என்ட்ரு பண்ணியிருப்ப, உன்னோட அப்ளிகேஷனில் என்ட்ரு பண்ணியிருப்ப. ஆனால் அது உன்னோட HTML டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகிருக்கும். அதை வியூ பண்ணும் பொழுது யாருக்கும் தெரியாது, யூசர் பார்க்க முடியாது அதை, மற்றவங்க வியூ பண்ணுறவங்க. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தட்ஸ் நோன் அஸ் ஹிடன் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் சப்மிட் பட்டன். ஸோ சப்மிட் பட்டன் நீ எல்லாருமே உங்களோட ஆன்லைனில் தான் உங்களோட ரிசல்ட் செக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், என்டர் இயர் ரெஜிஸ்டர் நம்பர், என்டர் இயர் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் சப்மிட் அப்படின்னு வரும் ஒரு பட்டன். ஸோ அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ த சிமிலர் வே இந்த சப்மிட் பட்டன் யூ கேன் யூஸ். ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியும், டைப் இஸ் ஈக்குவல் டு, இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிருக்கோம், இங்கே ஆல்ரெடி இங்கே மேலே டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிருக்கிறதுனால இந்த ஃபார்ம் உள்ள ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே போட்டிருக்கேன், என்டர் இயர் ரெஜிஸ்டர் நம்பருக்கு கீழே 20 சைஸ் வச்சு. ஸோ இந்த T1ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்துருக்க நீ இங்கே. ஸோ அதனால இங்கே சப்மிட்னு வந்திருக்கு. பட் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிறது என்ன இருக்குது, இதுக்கு வேல்யூ நீ கொடுக்கறது இங்கே சப்மிட் ஆல். பிகாஸ் இந்த சப்மிட் ஆல்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் இந்த இடத்துல இப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சப்மிட் பட்டன். த நெக்ஸ்ட் திங் இஸ் ரீசெட் பட்டன். ஸோ ஒன்ஸ் ஒரு நம்பர் நீ டைப் பண்ணுற, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்ட உடனே அங்கே ஒரு ரீசெட்ங்கிற பட்டன் இருக்கும். ஸோ ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆகிடும், நீ என்டர் பண்ணியிருக்கிறது அது ரீசெட் பண்ணிக்க முடியும். அதுதான் ரீசெட் பட்டன்.
ஸோ இந்த ரீசெட் எங்கே சேஞ்ச் பண்ணுவோம், இந்த டைப்பில் ரீசெட் அப்படின்னு இருக்கும். இந்த வேல்யூ நீங்கள் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறவையோ அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல என்ன டிஸ்பிளே ஆக போதோ அது வந்து இங்கே ரீசெட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ரீசெட் பட்டன். ரிமைனிங் எல்லாமே சேம் தான். தட் மீன்ஸ் ஒன்ஸ் இந்த ரீசெட் பட்டனை நீ கிளிக் பண்ண அப்படின்னா மேலே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் த இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த ஃபார்ம். அந்த ஃபார்மில் நாட் ஓன்லி டெக்ஸ்ட் பாக்ஸ், இங்கே என்னென்னலாம் நீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீ என்னென்னலாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கியோ அது அத்தனை இன்ஃபர்மேஷனும் ரீசெட் ஆகிடும். திரும்ப நீ ஃபஸ்ட்லேருந்து அந்த எல்லாத்துக்கும் நியூ வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் உன்னோட ரீசெட் பட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரீசெட் பட்டன் வரையிலும் இந்த 4 பட்டனையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நோட் பேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் நோட் பேடில் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு ரீசெட் பட்டன், இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் இயர் ரெஜிஸ்டர் நம்பரு, இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் ஃபார்ம் அண்ட் ரைட் கிளிக், ஓப்பன் வித் கூகுள் க்ரோம். ஸோ கூகுள் க்ரோம் நான் ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன்னா it's looking slow. Okay, now it's opening. ஸோ இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, உனக்கு டெமோ 2 தடவை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ 2வது தடவை வந்திருக்கு. எனிவே இட் இஸ் ஓகே ஐ திங்க். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணின உடனே இப்போ சப்போஸ் யூ ஆர் என்டரிங் இயர் ரெஜிஸ்டர் நம்பர் ஹியர். ஓகே, ஸோ இது மிஸ்டேக். ஸோ நவ் ஐ எம் ரீசெட்டிங், கிளிக் பண்ணுறேன். ஸோ ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ட்ரு பண்ணுறேன், ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த ரீசெட்ங்கிற பட்டனுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன், நான் சப்மிட்டுன்னு கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு சப்மிட், சப்மிட்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். அண்டு இங்கே நான் கொடுக்குற நேம் தான். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வெறும் SUBன்னு கொடுத்தா எனக்கு அந்த பட்டனில் SUBன்னு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் Ctrl+S போட்டு நான் சேவ் பண்ணிவிட்டேன். அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ரீசெட்ங்கிறது இப்போ சப்மிட் பட்டனாக மாறிடுச்சு. இப்போ நான் சம்திங் என்டர் பண்ணுறேன், இங்கே சப் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா and that will be submit to your document. சப்மிட் ஆகிடும் உனக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் சப்மிட் பட்டன். ஸோ சிமிலர் வே யூ கேன் சேஞ்ச். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அனதர் ஒன் ஹிடன் இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா. இப்போ பார்த்ததில் ரீசெட் பார்த்தாச்சு, சப்மிட் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, ஹிடன் பார்த்தாச்சு. செக் பாக்ஸ், செக் பாக்ஸ் இஸ் சிம்பிள். ஸோ செக் பாக்ஸும் நீங்கள் இப்போ நான் உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் த சிமிலர் வே. ஸோ ஜஸ்ட் ஐ எம் காப்பிங் ஹியர் அண்ட் இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சப்மிட் பட்டன் நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம், நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறப்போ இந்த டபுள் கோட்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணாது, டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும், அதனால எரர் வரும். ஸோ நான் அதை மட்டும் இங்கே கரெக்ட் பண்ணிடுறேன். So I am going to change this alone. So again control copy பண்ணி, ஸோ எல்லாமே இதை நம்ம என்ன பண்ணியாச்சு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ். சேவ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிவிட்டு அகெயின் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் ஹியர். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உனக்கு இங்கே இந்த ஃபுட்பால் பேஸ்கெட் பால் தெரியும். இப்போ பாரு, இப்போ நான் வந்து சம் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் யூ கேன் கிவ் ஃபுட்பால் பேஸ்கெட்பால் அண்ட் யூ கேன் கிவ் சப்மிட் ஹியர். ஸோ லைக்வைஸ் யூ கேன் ரன் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை நீ டிசைன் பண்ணலாம். ஸோ இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க, செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க, சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணியிருக்க, இதுலேயே ரீசெட் பட்டனும் யூஸ் பண்ணலாம்.